உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நேற்று முகாம் நடத்திருக்காங்க. அது மூலயமா நிறைய அந்த மகளிர் உரிமை விடுபட்டவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக 4 IAS அதிகாரிகள் இதற்காக செய்தி தொடர்பாளர்களாக. நீங்கள் எல்லா கேள்விகளையும் என்கிட்ட கேட்குறீங்க. இதில் இருக்கிற இந்த அநீதியை இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதே நீங்கள் தான் அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க. ஒரு அரசு எந்திரத்தை அரசை முழுக்க பயன்படுத்துது தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு. நீங்கள் பார்த்து இதுக்கு எதுக்கு ஆட்சி பண்ணி முடித்தவங்களை எதுக்கு பயன்படுத்துங்க? ஒரு கட்சி வேலைக்கு இதை யார் கேட்குறது? விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டிருக்குன்னு தெரியுதில்லை. இவ்வளோ நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுபட்டது எப்படி தெரியும்? முதல்ல குடும்பத் தலைவிக்கு 1000ன்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க. உங்கள் வாக்குறுதி அதுதான். வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்கள் பிறகு இப்போ 6 மாதத்தில் தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுங்கிறீங்க. விடுபட்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளுதுன்னு சொல்லி எதுக்காக திரளுது? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? இந்தி திணிப்புக்கு எதிராவா? இல்லை வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா? இல்லை எதுக்காவது சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை அந்நிய முதலீடுகள் இங்கே தொழில்களை ஆக்கிரமிக்குது அப்படி ஏதாவதா? ஒன்றும் கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு தரணும்? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? வீடு தேடி அரசு, வீடுதோறும் அரசு. ஒரு பாறை மேலே அரசு முத்திரையை ஏற்றிக்கிட்டு இப்படி போகிற மாதிரி பல 100 கோடி விளம்பரம். திரும்ப சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாத. அதுக்கு தெரியாது. செய்தி அரசியல் தான். இவ்வளோ காலம் எங்கே போச்சு? நீங்கள் வாங்க சென்னைக்கு எல்லா தூண்களையும் மெட்ரோ அந்த தொடர்வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாறை மேலே ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரை. வீடுதோறும் அரசு, வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். யார்? ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம், எல்லோரும் ரோடு தேடி போராடிட்டு இருக்காங்க. இவங்க வீடு தேடி அரசு போயிட்டுருக்கு. எதுக்கு போகுது வீடு தேடி? யார் வீடை தேடி போகுது? யார் வீடை தேடி போகுது? தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு போகுதா? 3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான். அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறது. விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு தானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகளெல்லாம் எவ்வளோ பெரிய பொது அறிவு கேள்வி. 13 லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது. எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் இங்கே எழுதி கொள்ளலாம். யார்? டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் கற்றுக்கலாம். தேவைன்னா வேலை கிடச்சிடுச்சுன்னா எது கற்றுக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்கள் மாற்றுவோம். நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு மாற்றலை. இதில் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. அதனுடைய தலைவர் சொல்கிறாரு, தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு, அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம். எப்போ? விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை. அது அரசியல் கேள்வி இல்லை. இப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பாருங்கள். ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.